Hi students, welcome to NEET Optics. நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னம்னா ஒவ்வொரு காலேஜஸ்லயுமே எப்ப ஃபர்ஸ்ட் இயர் எம்பிபிஎஸ் ஓபன் பண்றாங்க அப்படிங்கறத டீடைல்டா பார்க்க போறோம். நீங்க எப்ப எம்பிபிஎஸ் கோர்சஸ கம்ப்ளீட் பண்ணுவீங்க அப்படிங்கறதையும் டீடைல்டா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட NEET Optics சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்ப நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். மறக்காம கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கவுன்சிலிங் கைடன்ஸ் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எக்கச்சக்கமான ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் என்கிட்ட கேட்டுட்டு இருக்கிறது இந்த 1 வீக்கா கேட்டுட்டு இருக்கிறது எப்ப சார் எம்பிபிஎஸ் கோர்சஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஏன்னா ஆல்ரெடி 7.5% கவுன்சிலிங்ஸ்லாம் கம்ப்ளீட் ஆகி எம்பிபிஎஸ் சீட்ஸ் எல்லாமே ஃபில்அப் ஆயிருச்சு. ஸோ இன்னமும் காலேஜஸ் ஓப்பன் பண்ணாம வச்சிருக்காங்களா, என்ன ரீசன்ஸ், என்ன காரணம்? எப்பயுமே இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மருத்துவக் கல்லூரிகளுமே, எல்லா அரசு மருத்துவக் கல்லூரிகளுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா என்எம்சிக்கு கீழே தான் இயங்குது. ஸோ என்எம்சி என்ன ஸ்கெடியூல் கொடுக்குறாங்களோ அதுபடிதான் நம்மளுக்கு யார் ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னா எல்லா காலேஜஸ்மே, ஆல் பிரைவேட் காலேஜஸ், ஆல் டீம்டு யூனிவர்சிட்டிஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணுவாங்க. பட் அந்த ஓப்பனிங் டேட்டுங்கிறது என்எம்சி சொன்னதை கரெக்டா ஃபாலோ பண்ற ஒரே ஆளு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் அண்ட் டாப் மோஸ்ட் பிரைவேட் காலேஜஸ் ஃபாலோ பண்ணுவாங்க. அதர்வைஸ் ரிமைனிங் காலேஜஸ்லாம், பிரைவேட் காலேஜஸ்லாம் தேர்ட் ரவுண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, இல்ல செகண்ட் ரவுண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஆனா இப்ப எப்ப ஸ்டார்ட் பண்ண வாய்ப்புகள் இருக்கு? ஃபர்ஸ்ட் இயர் காலேஜ் ஓப்பனிங் டேட் பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு அக்டோபர் 1 கிடையாதுப்பா, அக்டோபர் 14. அக்டோபர் 14 தான் நம்மளுக்கு எல்லா அரசு மருத்துவக் கல்லூரிகளுமே நம்மளுக்கு ஓப்பன் ஆகுது. அப்ப அக்டோபர் 14னா ரவுண்ட் 2 கம்ப்ளீஷனுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு வந்து காலேஜஸே ஓப்பன் ஆகுது, எம்பிபிஎஸ் ஃபர்ஸ்ட் கர். ஆனா அப்ப தேர்ட் ரவுண்ட்ல போய் ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், ஃபோர்த் ரவுண்ட்ல போய் ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எப்படின்னு அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்லா கவனிச்சுக்கோங்க. நீங்க அக்டோபர் 14 போறீங்க அப்படின்னா உங்களுக்கு அக்டோபர் 14ல இருந்து நவம்பர் 14 வரையும் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபவுண்டேஷன் கோர்சஸ் சொல்லுவாங்க. ஃபவுண்டேஷன் கோர்சஸ், ஃபவுண்டேஷன் கோர்சஸ் மெடிக்கல் சம்பந்தப்பட்ட, எம்பிபிஎஸ் சம்பந்தப்பட்ட பேசிக் ரொம்ப 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 அடிப்படையான விஷயங்கள் எல்லாமே சொல்லி தருவாங்க. ப்ரெஷர் பாக்குறது, சிபிஆர் டெஸ்ட் பாக்குறது எல்லாமே உங்களுக்கு அந்த பேசிஸ் ஃபுல்லாமே அந்த 1 மந்த் கோர்ஸ், அந்த ஃபவுண்டேஷன் கோர்சஸ் சொல்லுவாங்க. அந்த 1 மந்த் கோர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா அக்டோபர் 14ல ஸ்டார்ட் பண்ணி நவம்பர் 14 வரை உங்களுக்கு அந்த 1 மந்த் நடக்கும். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஆக்சுவல் எம்பிபிஎஸ் கோர்சஸே ஸ்டார்ட் ஆகும். இந்த 1 மந்த்ங்கிறது நீங்க சும்மா போயிட்டு, இப்போ ஒரு ஸ்கூல்ல போயிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறோம்னா வாய்ப்பாடு எழுத சொல்றாங்களே ஒரு 2 வீக்ஸ் 3 வீக்ஸ், அந்த மாதிரி உங்களுக்கு எம்பிபிஎஸ்ல இது ஒரு வாய்ப்பாடு மாதிரி. ஆக்சுவல் எம்பிபிஎஸ் கோர்சஸ் எப்ப நீங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணுவீங்க, சப்ஜெக்டை தொட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுவீங்க, அனாட்டமி, பிசியாலஜி, பயோகெமிஸ்ட்ரி எல்லாமே ஸ்டார்ட் பண்ணுவீங்கன்னா ஆஃப்டர் நவம்பர் 14 தான் நீங்க ஸ்டார்டே பண்ணுவீங்க. ஓகே, நான் எப்ப ஃபர்ஸ்ட் இயர் கம்ப்ளீட் பண்ணுவேன், எப்ப செகண்ட் இயர் கம்ப்ளீட் பண்ணுவேன்? அக்டோபர் 2024, 2024 இப்ப அக்டோபர்ல போய் ஜாயின் பண்ணீங்கன்னா செப்டம்பர் 2025ல நீங்க ஃபர்ஸ்ட் இயர் எக்ஸாம், யூனிவர்சிட்டி எக்ஸாம் எழுதி முடிச்சு உங்களுக்கு ரிசல்ட் டிக்ளேர் பண்ணிடுவாங்க. 12 மாசம் தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இயர். ரெண்டாவது இயர் பாத்தீங்க அப்படின்னா அக்டோபர் 2025ல ஸ்டார்ட் ஆகும், செப்டம்பர் 2026ல முடியும். செகண்ட் இயர் எம்பிபிஎஸ்க்கான யூனிவர்சிட்டி எப்ப ஸ்டார்ட் ஆகுது, எப்ப உங்களுக்கு முடியும்? செப்டம்பர் 2026ல முடிஞ்சிடும் செகண்ட் இயர் கம்ப்ளீஷன். அக்டோபர் 2026ல ஸ்டார்ட் ஆகி செப்டம்பர் 2027ல உங்களுக்கு தேர்ட் இயர் கம்ப்ளீட் ஆயிரும். அக்டோபர் 2027ல ஸ்டார்ட் ஆகி மார்ச் 2029ல உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகும். அதுதான் ஃபோர்த் இயர். ஃபோர்த் இயர் வந்து உங்களுக்கு 15 மந்த் நடக்கும். உங்களுக்கு ஃபோர்த் இயர் வந்து என்னது? 15 மந்த். அப்ப ஃபர்ஸ்ட் 3 இயருமே எத்தனை மந்த் தான் கொடுத்துருக்காங்க? 12 மந்த் தான் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் தேர்ட் இயருமே என்ன கொடுத்துருக்காங்க? 12 மந்த். ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர் இந்த மூணுமே என்னது? 12 மந்த். ஃபோர்த் இயர் மட்டும் என்னது? 15 மந்த். நெக்ஸ்ட் ஏப்ரல் 29, 2029, 2029 ஏப்ரல் மாசம் ஸ்டார்ட் ஆகி 2030 மார்ச் மாசம் உங்களுக்கு இன்டர்ன்ஷிப் கம்ப்ளீட் ஆகும். இதோட நீங்க என்ன பண்ணுவீங்க? எம்பிபிஎஸ் கிராஜுவேஷன் நீங்க வாங்கிடுவீங்க. அப்ப இப்ப நீங்க 2024ல போய் நீங்க ஜாயின் பண்ணீங்கன்னா 2030ல தான் நீங்க என்ன பண்ணுவீங்க? மார்ச் மாசம் தான் எம்பிபிஎஸ் கோர்சஸ் ஃபுல்லா 5.5 இயர்ஸ்மே கம்ப்ளீட் பண்ணுவீங்க. ஓகேங்களா? ஓகே, இது எப்படின்னு நீங்க சொல்றீங்க? நீங்களா ஒரு ஷெட்யூல் போட்டு சொல்றீங்களா? கிடையாது. என்எம்சி நம்மளுக்கு ரிலீஸ் பண்ணியிருக்க கூடியது. அட்மிஷன் இயர் பாத்தீங்க அப்படின்னா இதுதான் 2024, இது 2024, இது 2025, இது 2026, இது 27, இந்த குட்டியூனா கொடுத்துருக்காங்க பாருங்க, இது 28, இது 29, இது 30. ஓகேங்களா? ஓகே,
பட் நம்மளுக்கு இப்போதைக்கு நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஒரு எக்ஸாம் வந்து இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. இப்ப வந்து நம்மளுக்கு வந்து என்பிஇ அப்படின்னு சொல்லக்கூடிய நேஷனல் போர்டு எக்ஸாமினேஷன்ஸ் வந்து நம்மளுக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி நெக்ஸ்ட் 1 நெக்ஸ்ட் 2 இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதையுமே ஒரு 2 டேஸ்ல திருப்பி வித்ரா பண்ணிட்டாங்க. ஓகேங்களா, அந்த ரூல்ஸ் சர்க்குலம் எல்லாத்தையுமே நாங்க வித்ரா பண்றோம்னு சொல்லிட்டு வித்ரா பண்ணிட்டாங்க. ஸோ அவங்க அப்ப ரிலீஸ் பண்ண அந்த அகாடமிக்ல பாத்தீங்க அப்படின்னா 4th இயர் கம்ப்ளீட் பண்ணும்போது 4th இயர் மார்ச் 2029ல நீங்க கம்ப்ளீட் பண்ணுவீங்க. அந்த மார்ச் 2029ல நீங்க வந்து எதை எழுதுவீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் 1 அப்படிங்கிற காமன் எக்ஸாம் எழுதுவீங்க. யூனிவர்சிட்டி எக்ஸாம் எழுத மாட்டீங்க, காமன் எக்ஸாம் எழுதுவீங்க. மார்ச் 2030 அப்படின்னு சொல்லக்கூடிய 2030 இன்டர்ன்ஷிப் முடிக்கிறீங்க தெரியுமா? இன்டர்ன்ஷிப் 1 வருஷம். அந்த இன்டர்ன்ஷிப்னுடைய கடைசி மாசத்துல நீங்க மார்ச் மாசம் நம்மளுக்கு அது இன்டர்ன்ஷிப்னுடைய லாஸ்ட் மந்த்ல நெக்ஸ்ட் 2ன்னு எழுதுவீங்க. இந்த நெக்ஸ்ட் 2 அப்படிங்கிறது எதுக்கு அப்ளிகபிள்னா பிஜி கோர்சஸ்க்கு அப்ளிகபிள் அண்ட் எம்பிபிஎஸ் கிராஜுவேஷனுக்கு அப்ளிகபிள். எம்பிபிஎஸ் கிராஜுவேஷனுக்கு அப்ளிகபிள். இந்த ரெண்டுக்குமே இந்த நெக்ஸ்ட் 2ங்கிற ஒரே ஒரு எக்ஸாம் போதும். யூனிவர்சிட்டி ஃபர்ஸ்ட் எப்படி எழுதுவீங்க? யூனிவர்சிட்டி எக்ஸாம் எழுதுனாதான் எம்பிபிஎஸ் கிராஜுவேஷன். பிஜிக்குன்னு சொல்லி நீட் பிஜி எக்ஸாம் எழுதிங்கன்னா அதுக்கப்புறம் பிஜிக்கு நீங்க எலிஜிபிள்னு சொல்லிட்டு 2 எக்ஸாம் எழுதுவீங்க. பட் இப்ப அப்படி கிடையாது. நெக்ஸ்ட் 2 அப்படிங்கிறது கொண்டு வந்தாங்கன்னா, இன்னும் கன்ஃபார்ம் ஆகல, கொண்டு வந்தாங்கன்னா பிஜிக்கும் நீங்க எலிஜிபிள் ஆயிருவீங்க, எம்பிபிஎஸ் கிராஜுவேஷனுக்கும் நீங்க எலிஜிபிள் ஆயிருவீங்க. அப்ப நெக்ஸ்ட் 1 எதுக்குனா அப்படின்னு கேட்டீங்கன்னா 4th இயர்க்கான ஃபைனல் எக்ஸாமா வச்சுக்கிறாங்க. அண்ட் இன்டர்ன்ஷிப்புக்கு நீங்க தகுதியானவங்களா அப்படிங்கறத அந்த நெக்ஸ்ட் 1 உங்களை தீர்மானிக்கும். இதுதான் இப்ப நடக்கிறது. ஆனா சுத்தி வளைச்சு பேசாதீங்க. காலேஜ் எப்போ ஓப்பன் ஆகுது? அக்டோபர் 14 ஓப்பன் ஆகுது. ஃபவுண்டேஷன் கோர்சஸ்ங்கிறது என்னது? 1 மந்த் நடக்கும். அதுல பேசிக் மெடிக்கல் கோர்சஸ் எல்லாத்தையுமே பாப்பீங்க. அது 1 மந்த் நடக்கும். அக்டோபர் 14ல ஸ்டார்ட் ஆகுதுன்னா நவம்பர் 14ல நமக்கு முடிஞ்சிடும். ஓகேங்களா? இதுல ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் கேட்டுட்டு இருந்த எல்லாத்தினுடைய டீடைல்டா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளோட நீட் டாப்பட்ரிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காம இந்த வீடியோக்கான லைக் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.